அமெரிக்காவில் இடம்பெற்று வருகின்ற உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளில் மெஸ்ஸியின் மேஜிக்கிலே நாங்கள் அத்தனை பேரும் சொக்கி போயிருக்க அங்கே அமெரிக்காவிலே வைத்தே கிரிக்கெட்டில் ஒரு சிக்ஸர் சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க மண்ணிலே இப்போது ஒரு கிரிக்கெட் தொடரும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ஆர்வம் உள்ளவர்களுக்கு மட்டும் அந்த போட்டிகளில் கூடுதலான கவனம் இருக்குது. காரணம், இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தொடர். விளம்பர ரீதியாக அணிகளை வாங்கி நடத்துகின்ற ஒரு தொடராக இருக்கின்றது. 6 அணிகள் மோதுகின்ற மேஜர் லீக் கிரிக்கெட். அந்த மேஜர் லீக் கிரிக்கெட்டில் இன்றைய நாளில் நிகழ்த்தப்பட்ட ஒரு சாதனை மிக பெருமளவில் உண்மையில் பேசப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உலக கிண்ணத்துக்கு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியத்துவம், கிரிக்கெட் ரசிகர்களும் இப்பொழுது உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளோடு ஊறி இருக்க இந்த போட்டி பற்றி பெரிய அளவில் பேசப்படவே இல்லை என்பது ஆச்சரியமானது. என்றால் நாங்கள் விட முடியுமா? சிக்ஸர் சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன, சதங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன, அதிகமான ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த சாதனைகளை பற்றி கொஞ்சம் புட்டு வைக்கலாம் என்று இந்த காணொளி. ஒரே போட்டியிலே 2 அணிகளும் சேர்ந்து 500 ஓட்டங்களுக்கு மேல் குவிப்பதும், ஒரு அணி பெற்றுக்கொண்ட 260க்கு மேற்பட்ட ஓட்ட எண்ணிக்கை இன்னும் ஒரு அணி துரத்தி அடிப்பதும், ஒரே 2020 போட்டியிலே 3 பேர் சதம் அடிப்பதும் எப்போதாவது ஒரு தடவை தான் நிகழும். சொல்லப்போனால் 2020 கிரிக்கெட்டில் இதுதான் முதல் தடவையாக 2 அணிகளிலும் சேர்த்து 3 பேர் சதம் அடித்திருக்கிறார்கள். அதில் 2 பேர் எங்களுக்கு சர்வதேச ரீதியில் நன்கு பரிச்சயமானவர்கள், ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் நிக்கலஸ் பூரான். மற்றவர் அமெரிக்காவில் இடம்பெற்று வருகின்ற இந்த மேஜர் லீக் கிரிக்கெட்டில் முதல் தடவையாக சதம் அடித்த பெருமையை பெற்றுக்கின்ற முன்னாள் தென்னாப்பிரிக்க வீரர் ஆண்ட்ரீஸ் கூஸ். 3 சதங்கள் குவிக்கப்பட்டு சிக்ஸர்கள் மழையாக பொழியப்பட்ட அந்த போட்டி பற்றிய விவரங்களை நாங்கள் பார்க்கலாம். மேஜர் லீக் கிரிக்கெட்டில் இப்பொழுது முக்கியமான கட்டம் வந்திருக்கிறது. இன்னும் 2 போட்டிகள் தான் இருக்கின்றன சாம்பியனை தீர்மானிக்க. அதாவது இன்று அதிகாலையில் இடம்பெற்ற இந்த போட்டி மேஜர் லீக் கிரிக்கெட் 2026 எலிமினேட்டர் போட்டி. உள்ளே நாக் அவுட் சுற்று பிளே ஆஃபுக்கு வந்திருக்கின்ற 3ஆம் 4ஆம் இடங்களை பெறுகின்ற அணிகள் மோதிக்கொண்ட போட்டி. இந்த போட்டியில் வெல்கின்ற அணி முதலாவது குவாலிஃபயர் ஒன்றிலே தோற்ற அணியை சந்திக்கும், தோற்கின்ற அணி நேரடியாக வெளியே. இந்த நிலையில் தான் மோதிக்கொண்டார்கள் ஸ்டீவ் ஸ்மித்தின் தலைமையிலான வாஷிங்டன் ஃப்ரீடம் அணியும் நிக்கலஸ் பூரான் தலைமையிலான எம்ஐ நியூயார்க் அணியும். இந்த 2 அணிகளுக்கு இடையிலான மோதல் 536 ஓட்டங்களை குவித்திருக்கிறது 2 பக்கத்திலும் சேர்த்து. அதுபோல் 6கள் மழையாக பொழிந்திருந்தார், சிக்ஸர்கள். ஸ்டீவ் ஸ்மித்தின் சதம், அவர் வாஷிங்டன் ஃப்ரீடம் அணியின் தலைவர், எம்ஐ நியூயார்க் அணியின் தலைவர் நிக்கலஸ் பூரான சதம். முதலில் துடுப்படுத்தாடி எம்ஐ நியூயார்க் அணி 266 ஓட்டங்களை குவித்திருக்க, இதெல்லாம் 120 பந்துகளில் அடிக்க முடியுமா என்று சொல்லி அனைவரும் அசந்திருக்க, இன்று மெஸ்ஸி ஒரு சாகதம் படித்தாரே, இந்த போட்டியில் வெல்லவே முடியாது என்று சொல்லி சில பேர் அப்படியே முத்திரை குத்தி தள்ளிவிடுகின்ற நேரத்தில் கூட கடைசி வரை போராடி பார்ப்போம் என்று கடைசியாக ஆடி 7 நிமிடங்களுக்குள் 2 கோல்களை பெற்று வெற்றி கிட்டி கொடுத்தாரே, அதே போல 120 பந்துகள் 112 பந்துகள் இருந்த வெற்றி இலக்கை அடைகிறோம் பாருங்கள் என்று சொல்லி ஸ்டீவ் ஸ்மித்தும் அவரோடு ஆடிய ஆண்ட்ரீஸ் கூஸும் சதம் அடிக்க, அந்த 2 பேரும் சேர்ந்து மிக பெரும் இரட்டைச்சத இணைப்பாட்டத்தை புரிய இந்த வெற்றி இலக்கு அடையப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இப்பொழுது எம்ஐ நியூயார்க் அணி 266 ஓட்டங்களை பெற்ற பிறகு இந்த போட்டியின் தொடரின் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாமல் வெளியேற ஸ்மித்தின் அணி இப்போது குவாலிஃபயர் 2 ஆட தகுதி பெற்றிருக்கிறது. ஸ்கோர் விவரங்களை சுருக்கமாக பார்த்துவிட்டு சாதனை பட்டியலை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எம்ஐ நியூயார்க் இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த ஆக்லாந்து போட்டி, ஆக்லாந்து மைதானத்தில் நான் இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடி 266 ஓட்டங்களை எடுத்தது. இதிலே நிக்கலஸ் பூரான் 106 ஓட்டங்களை எடுத்தார். 33 பந்துகளில் 13 சிக்ஸர்களை விளாசி தள்ளியிருந்தார். 5 4 ஓட்டங்கள். ஸ்ட்ரைக் ரேட் 321. ஒரு சதம் அடிக்கின்ற வீரர் பெற்றுக்கொண்ட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள், 33 பந்துகளில் 106 ஓட்டங்கள். அவருக்கு துணையாக மற்றொரு சிரேஷ்ட மேற்கிந்திய தீவுகளின் வீரரான கிரோன் பொலார்ட் 25 பந்துகளில் 64 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 8 6 ஓட்டங்கள், ஒரு 4 ஓட்டம் அடங்கலாக. இது மட்டுமல்லாமல் குவிண்டன் டி காக்கும் 51 ஓட்டங்களை எடுத்திருந்தார் 24 பந்துகளில். ரச்சின் ரவீந்திரா இதில் கலக்கி இருந்தார். இத்தனை ஓட்டங்களை எடுத்த நேரத்திலும் கூட அவர் 29 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி தன்னுடைய பகுதி நேர பந்து வீச்சு இந்த போட்டிக்கு பகுதி நேரத்தை விட மிகச்சிறப்பான முறையில் உதவி இருக்கிறது என்று காண்பித்திருக்கிறார். வாஷிங்டன் ஃப்ரீடமுக்கு இலக்கு 267 20 ஓவர்களில். ஆரம்பத்தில் மிச்சல் ஓவனை ஒரு ஓட்டத்துக்கு இழந்த போதிலும் கூட ஸ்டீவ் ஸ்மித்தும் ஆண்ட்ரீஸ் கூஸும் செய்து கொண்டார்கள் 3வது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டத்தோடு. 3ஆம் இலக்கத்தில் வந்த ரச்சின் ரவீந்திராவும் 6 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். அதற்கு பிறகுதான் இணைப்பாட்டம் களை கட்டியது. இந்த 2 பேரும் சேர்ந்து 240 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். இது ஸ்மித் 48 பந்துகளில் 110 ஓட்டங்களை எடுத்தார். 9 6 ஓட்டங்கள், 7 4 ஓட்டங்கள். அவரது ஸ்ட்ரைக் ரேட் நிக்கலஸ் பூரான் அளவுக்கு இல்லாவிட்டாலும் 229.16. அதுபோல் ஆண்ட்ரீஸ் கூஸ் அவர்களது அணியின் விக்கெட் காப்பாளர் 51 பந்துகளில் 132 ஓட்டங்களை விளாசி தள்ளி இருந்தார். 12 6 ஓட்டங்கள், 10 4 ஓட்டங்கள். கலக்கலான ஆட்டம், 258 ஸ்ட்ரைக் ரேட். இந்த 2 பேரில் கூஸ் ஆட்டமிழந்திருந்தார். ஸ்டீவ் ஸ்மித் நின்று கிளென் மேக்ஸ்வெல்லோடு சேர்ந்து போட்டியை இறுதியாக வென்று கொடுத்திருந்தார். 8 பந்துகள் மீதம் இருக்க கலக்கலான அசத்தலான வெற்றி. ஷகிப் அல் ஹசன் மட்டும்தான் ஓரளவு பந்து வீச்சில் தப்பித்துக் கொண்டவர். 4 ஓவர்கள் 34 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் எடுத்தார். மற்ற எல்லோருக்குமே சிக்ஸர் மடை பிடிக்கப்பட்டது. கிரோன் பொலார்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஃபைசர் கான், அகமது ஜா என்று அத்தனை பேரையும் போட்டு விளாசி தள்ளியிருந்தார்.
இப்போது நாங்கள் சாதனைகளின் பட்டியலை பார்க்கலாம். கொஞ்சம் எதுக்கு மூச்சை கொஞ்சம் இழுத்து வைத்துக் கொள்கிறேன். காரணம் என்னோட சொன்னால் அவ்வளவு சாதனைகள் வாசிக்க வேண்டியிருக்கும். சில முக்கியமான விடயங்களை பற்றி மட்டும் நாங்கள் பார்ப்போம். முதலில் இந்த இலக்கு துரத்தப்பட்டதை பாருங்கள். 267 அந்த இலக்கு, அது பழைய சாதனை ஒன்றை முறியடித்திருக்கிறது. ஐபிஎல் நிகழ்த்தப்பட்ட ஒரு சாதனை. பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக 265 ஓட்டங்களை துரத்தி இருந்தது. அதை இன்று முறியடித்திருக்கிறது. எனவே T20 போட்டிகளின் வரலாற்றிலேயே துரத்தப்பட்ட மிகப்பெரும் இலக்கு இப்போது இதுதான். இரண்டாவது, வாஷிங்டன் ஃப்ரீடம் பெற்றுக்கொண்ட 270 ஓட்டங்கள். 266 ஓட்டங்களை துரத்திய போதிலும் வாஷிங்டன் ஃப்ரீடம் என்று இறுதியாக எடுத்த ஓட்டு எண்ணிக்கை 270 ஓட்டங்கள். இது மேஜர் லீக் கிரிக்கெட்டிலேயே எந்த ஒரு அணியினாலும் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கை. அது இலகுவாக அனைவருக்கும் தெரியும். இதற்கு முதல் 269 ஓட்டங்களை சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அணி எடுத்திருந்தது கடந்த வருடத்திலே. அதுவும் இதே வாஷிங்டன் ஃப்ரீடம் அணிக்கு எதிராக அது இன்றைய நாளில் முறியடிக்கப்பட்டுகிறது. இதே போல T20 போட்டிகளில் நாக் அவுட் சுற்று போட்டியில் ஒரு ஆடவர் அணியினால் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கையும் இப்போது இந்த 270 ஓட்டங்கள் தான். உலகத்தின் எந்த மூலையிலும் பெறப்பட்ட அதிகூடிய நாக் அவுட் T20 ஓட்டு எண்ணிக்கையாக இது மாறியிருக்கிறது. இதற்கு முதல் ஒரு T20 போட்டியில் பெறப்பட்ட அதிகூடிய சிக்ஸர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 42 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார்கள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸும் சேர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முதல் ஐபிஎல்லிலே. காயனா அமேசான் வாரியர்ஸும் சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியட்ஸ் அணியும் 2024 அதே ஆண்டு கரீபியன் பிரீமியர் லீக் போட்டிகளிலும் இதுபோல 2 அணிகளும் சேர்ந்து 42 ஓட்டங்களை விளாசி இருந்தன. இன்று எம்ஐ நியூயார்க் அணியும் வாஷிங்டன் ஃப்ரீடம் சேர்ந்து 51 ஓட்டங்களை விளாசி இருக்கின்றன. அதாவது 306 ஓட்டங்கள் தனியே சிக்ஸர்களால் மட்டும் பெறப்பட்டுகின்றன என்பது கவனிக்கக்கூடியது. ஒரே போட்டியில் 3 பேர் சதம் அடித்தது முதல் தடவை. ஆனால் ஒரு T20 இலக்கை துரத்துகின்ற வேளையில் 2 பேர் சதம் அடித்ததும், அதுபோல் அணித்தலைவர்கள் 2 பேர் 2 இன்னிங்ஸிலும் சேர்த்து தனித்தனியாக சதம் அடித்ததும் கிரிக்கெட் போட்டிகளில் நடந்திருக்கிறது. அது இன்று 4வது தடவையாக மீண்டும் நிகழ்க்கப்பட்டுகிறது. ஸ்டீவ் ஸ்மித்தும் நிக்கலஸ் பூரானும் சதம் பெற்றுக்கொண்டது. T20 போட்டி ஒன்றில் 2 அணிகளும் சேர்த்து குவித்த அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கை இன்றைய நாளில் முறியடிக்கப்படவில்லை. இந்த சாதனை இருப்பது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மோதிய போட்டி 2024 ஐபிஎல்லில் இடம்பெற்ற வேளையில் 549 ஓட்டங்களை 2 அணிகளும் குவித்திருந்தன. இன்று 536 ஓட்டங்கள் 2 அணிகளும் கிட்ட வந்திருந்தால் அந்த சாதனை முறியடிக்கப்படவில்லை. ஆனால் இன்னும் ஒரு சாதனை, இது லேசில் முறியடிக்கப்படுமா தெரியவில்லை. 3வது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் ஸ்மித்தும் கவுஸும் சேர்ந்து 241 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். இது T20 போட்டிகளில் 2வது விக்கெட் இல்லாவிட்டால் அதற்கு கீழே வருகின்ற விக்கெட்டுகளில் பெறப்பட்ட மிகச்சிறந்த இணைப்பாட்டமாக மாறியிருக்கிறது. இதுபோல T20 போட்டி ஒன்றில் துரத்தப்பட்ட இலக்கு அடையப்பட்ட வேளையில் பெறப்பட்ட மிகச்சிறந்த இணைப்பாட்டமாகவும் இது பதிவாகி இருக்கிறது. சும்மாவா 240 ஓட்டங்கள் ஒரு T20 போட்டியில் சில வேளைகளில் 2 அணிகளும் சேர்ந்து இந்த ஓட்டு எண்ணிக்கையை தான் எடுக்கும். இங்கே 2 துடுப்பாட்ட வீரர்கள் சேர்ந்து இணைப்பாட்டமாக இந்த ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள். இன்று நிக்கலஸ் பூரான் அவர்தான் இந்த 3 பேரில் வேகமான சதம் அடித்தவர். 31 பந்துகளில் தன்னுடைய சதத்தை இன்று பூர்த்தி செய்து கொண்டார். இது T20 போட்டிகளில் பெறப்பட்ட வேகமான சதங்களின் எண்ணிக்கையில் 6ஆம் இடத்தை பிடிக்கிறது. பிரான்ச்சைஸ் போட்டிகளில் 2ஆம் இடம். இந்த மேஜர் லீக் கிரிக்கெட்டில் ஃபாஸ்டஸ்ட், அதாவது வேகமாக பெறப்பட்ட சதமாக மாறியிருக்கிறது. இதற்கு முதல் கடந்த வருடம் நியூசிலாந்தின் ஃபின் அலன் 34 பந்துகளில் வாஷிங்டன் ஃப்ரீடம் அணிக்கு எதிராக சதம் அடித்திருந்தார். இந்த 31 பந்துகளில் சதம் அடித்து அதை முறியடித்திருக்கிறார் நிக்கலஸ் பூரான். மேற்கிந்திய தீவுகளைச் சேர்ந்த யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயில் 30 பந்துகளில் சதம் அடித்தது எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. 2013 ஐபிஎல்லில் புனே வாரியர்ஸுக்கு எதிராக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காக. அது இன்று நெருங்கி வந்து ஒரு பந்தினால் தவற விட்டது தான் நிக்கலஸ் பூரான். இல்லாவிட்டால் பிரான்ச்சைஸ் போட்டிகளில் பெறப்பட்ட வேகமான சதமாக அது மாறியிருக்கும். ஒரு பந்தினால் அந்த சாதனை தவறவிடப்பட்டது. ஆனால் இன்று அரைச்சதங்கள் 3 வேகமாக குவிக்கப்பட்டதை பார்த்திருப்பீர்கள். நான் ஸ்கோர்களை சொல்லும்போது அவதானித்திருப்பீர்கள். நிக்கலஸ் பூரான் என்று விளாசி தள்ளியிருந்தார். 14 பந்துகளில் தன்னுடைய அரைச்சதத்தை எடுத்துக்கொண்டார். ரோமான் பவலின் முன்னைய சாதனை முறியடிக்கப்பட்டது 15 பந்துகளில். ரோமான் பவல் குவாலிஃபயர் 1 போட்டிகளை யூனிகார்ன்ஸ் அணிக்கு எதிராக நேற்று முன்தினம் இடம்பெற்ற போட்டிகளை தான் இந்த சாதனையை வைத்திருந்தார். இப்போது அதை ஒரு பந்தினால் முறியடித்துக் கொண்டார் கிரண் போலார்ட். இத்தனைக்கும் கிரண் போலார்ட் இப்போது ஐபிஎல் போட்டிகளில் ஆடுவதிலே அங்கே பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார். இங்கே வீரராக வந்து ஓட்டங்களையும் குவித்திருக்கிறார். அதுபோல் கிரண் போலார்ட் இந்த ஓட்ட குவிப்பிலே கிறிஸ் கெயிலுக்கு கிட்ட வந்திருக்கிறார். இன்னும் ஒரு சாதனை, கிறிஸ் கெயிலுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே T20 போட்டிகளில் 1006 ஓட்டங்களுக்கு மேல் அடித்த 2வது வீரராக இப்போது போலார்டின் பெயர் பதிவாகி இருக்கிறது. யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயில் மட்டும்தான் 1006 ஓட்டங்கள் இதுவரை பெற்றுக்கொண்டவர். 1056 ஓட்டங்கள். இந்த கிரண் போலார்ட் எடுத்த 6 ஓட்டங்களோடு சேர்த்து இப்போது அவரது சிக்ஸர்களின் எண்ணிக்கை 1001ஆக மாறியிருக்கிறது. கிறிஸ் கெயில் 455 இன்னிங்ஸில் 10,060 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். கிரண் போலார்ட் 663 இன்னிங்ஸில் 9,802 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். இதுபோல எம்ஐ நியூயார்க் இன்று தன்னுடைய இன்னிங்ஸில் 29 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தது. மறுபக்கம் வெற்றி பெற்ற ஸ்டீவ் ஸ்மித்தின் அணி 22 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தது. இவையெல்லாம் மேஜர் லீக் கிரிக்கெட்டிலே தனித்தனி சாதனைகளாக இருக்கின்றன. மேஜர் லீக் கிரிக்கெட்டின் மைதானங்கள் ஓரளவு ஒப்பீட்டளவில் சிறியது, இதனால் சிக்ஸர்கள் விளாசி தள்ளப்பட்டன என்று சொல்லி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அடுத்து வரப்போகிற ஒரு தொடர் இந்த சாதனைகள் எல்லாம் முறியடிக்குமா என்பதைத்தான் நாங்கள் ஆர்வத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது.
லங்கா பிரீமியர் லீக் நாளை முதல் இலங்கையில் இடம்பெற போகிறது. கொழும்பிலே ஆரம்பித்து பின்னர் கண்டி, தம்புளை, மறுபடி கொழும்புன்னு சொல்லி கடைகட்ட போகிறது இந்த லங்கா பிரீமியர் லீக். 5 அணிகள் மோதுகின்ற தொடர். இந்த மேஜர் லீக் கிரிக்கெட் தந்திருக்கின்ற இந்த பரபரப்பையும், இந்த சுறுசுறுப்பையும், இந்த விறுவிறுப்பையும் இலங்கையில் இடம்பெறுகின்ற இந்த போட்டிகள் தருமா? இலங்கைக்கு வந்திருக்கின்ற சர்வதேச நட்சத்திரங்களும் இலங்கை நட்சத்திரங்களும் சேர்ந்து எங்களை எல்லாம் மகிழ்விப்பார்களா? நாங்களும் காத்திருந்து பார்ப்போம். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு?